ஹலோ, ஹாப்பி ஓணம் டு எவ்ரிபடி. இன்றைக்கி கொஞ்சம் அரட்டையில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம பண்டிகைகள் இந்துவிசத்தில் என்ன ஒரு தொன்று தொட்டு வருது. ஒவ்வொரு பழக்க வழக்கமும் நம்மளுக்கே தெரியாது, ஏன்னா அவள் எழுதி வைக்கலை. எத்தனை எத்தனை யுகங்களாக நம்மளுக்கு இந்த பல விஷயங்கள் வருதுன்னே தெரியல. நம்மளுக்கே அதற்கான அத்தாட்சி எதுவுமே கிடையாது, எழுதி வைக்கல. பிற்காலங்களில் யாரோ வந்தவங்க நம்மளோட ஹிஸ்ட்ரியெலாம் எழுதி வச்சுருக்காங்க. கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டாங்க பல விஷயங்கள்லாம். இப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்டிகைகள்லாம் கொண்டாடுறது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிறந்த பண்டிகை இருக்குது. தமிழ்நாட்டில் பொங்கல், தீபாவளி பொதுவாக எல்லாருமே கொண்டாடுறோம். நார்த் இந்தியாவில் கொஞ்சம் ஜாஸ்தி தீபாவளி அதெல்லாம் கொண்டாடுறாங்க. நம்ம தீபாவளி கொண்டாடுவோம், கார்த்திகை கொண்டாடுவோம், விளக்குகளால் அலங்கரித்து. அது இயற்கையோடையும் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா மார்கழி மாதம் காலையில் விளக்கு வைக்கணும்பாங்க. மார்கழி மாதம் பனிமூட்டமாக இருக்கும். இந்த கிராமங்கள்லேருந்து ஏர் விடுறதுக்கு காலங்கத்தால் விடிகாலம் போவாங்க இல்லையா, அப்போ ரொம்ப பனிமூட்டமாக இருக்கிறதுனால ஒரு வார்ம்த்து கொடுக்கறதுக்கும் ஒரு வெளிச்சம் தெரியறதுக்கு காத்தால் வீட்டு வாசலில் விளக்கு வச்சாங்க. எப்போவுமே நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் இயற்கை சார்ந்து இருக்கும். ஏதோ காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் கூட நம்மளோட மூதாதையர்கள் பண்ணியதே கிடையாது. அப்புறம் அதே மாதிரி ஈவினிங் கார்த்திகை மாதம் விளக்கு வைப்பாங்க ஈவினிங். ஏன்னா சீக்கிரமாகவே இருட்டி போயிடும் கார்த்திகையில். அப்போ ஈவினிங் இந்த ஈவினிங் மார்கழி மாதம் முன்பனின்னா இது பின்பனி. அந்த கார்த்திகை மாதம் ரொம்ப இதாக இருக்கும், பனியாக இருக்கும், இருட்டு வந்துடும் சீக்கிரம். அதனால் அவங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் திரும்பி வரும்போதே இருட்டி போயிடும். ஸோ பாம்பு பல்லி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு ஊருக்கு இதுலேயே கொஞ்சம் விளக்கேற்றி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லார் வீட்லேயும் போகிற வழியில். ஸோ அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உழவர்கள்லேருந்து எல்லா ஒர்க்கர்ஸையுமே மதித்து தான் நம்மளோட ஹெரிடிட்டி நடந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து. அப்புறம் சூரிய பகவானை வணங்குறதுக்கு நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். இந்த மாதிரி கேரளாவில் மகாபலி சக்கரவர்த்தியை எப்படி விஷ்ணு அவரோட ஒரு ரொம்ப ஒரு கர்வத்தை அடக்கி அவரோட நிலத்தை எல்லாம் 3 அடி அளந்து வாங்கிட்டார். ஸோ அவரோட கர்வம், பெரிய சக்கரவர்த்தி, ரொம்ப கர்வம் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால அழகாக அவர் எத்தனை பெருசாக 3 அடி என்ன இந்த குழந்தை அளந்துட போகிறதுன்னு சொன்னார். விஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து 3 அடி அளந்துட்டார். அளந்து அவரோட கர்வத்தை போக்கினார். அப்போது மகாபலி போகும்போது என்ன சொன்னார்னா, இந்த நாள் எவ்வளோ ஒரு முக்கியமான தினம், இதை எல்லாரும் மக்கள் கொண்டாடணும் அப்படின்னு. ஸோ கேரளாவில் இன்றைக்கி தீபாவளிக்கு ஈக்குவலாக ஓணம் இன்றைக்கி நடக்கிறது. 7 நாளுமே விதவிதமான பாயசங்கள் பண்ணுறது, அதெல்லாம் பயங்கர ஹெல்த்தி ஃபுட்டு. முக்கியமாக தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. யாரோ நடுவில் புரளையை கலப்பி விட்டுட்டாங்க, தேங்காய் கெடுதல் ஆகும்னு. அப்படிலாம் கிடையாது. தேங்காயில் இல்லாத சத்தே கிடையாது. பச்சை தேங்காய் ரொம்ப நல்லது. ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கொஞ்சம் வறண்ட தேங்காய், கொப்பரையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், அவ்வளோதான். பச்சை தேங்காயில் சமையல் செஞ்சு சாப்பிட்றது, பச்சை தேங்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம். பல ஒரு மைன்யூட்டான சத்துக்கள்லாம் இருக்குது அதில். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த அப்புறம் காய்கறிகளோட முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த அவியல் அந்த மாதிரிலாம் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப். அங்கே கேரளா கொஞ்சம் ஃபிஷ் அதிகம். மற்ற நாட்களெல்லாம் ஃபிஷ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த காய்கறிகளோட முக்கியத்துவத்தையும் அறிவுறுத்தணும் அப்படின்னு வெஜிடேரியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு இந்த பல வகையான காய்கறிகளை போட்டு சமைப்பாங்க. விதவிதமான தேங்காய் எண்ணெய் விட்டு சமைப்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சமையல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு பொரியல் ஆகட்டும், அவியல் ஆகட்டும், எல்லாம் நல்லாயிருக்கும். விதவிதமாக பாயசம்லாம் வைப்பாங்க. அப்புறம் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு வாசலில் ஒரு அழகான ரவுண்டு பூக்கோலம் போடுவாங்க. போட்டு அதை சுற்றியும் கும்மி. நம்ம ஆக்சுவலாக இந்துவிசத்தில் நிறைய கும்மி எல்லா பண்டிகைகளையும் பண்ணுவோம். தமிழும் பண்ணுவோம், மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லாத்துலேயுமே கும்மி உண்டு. அந்த கிராம பாடல்கள் பாடி, இந்த கிராம பாடல்கள் இப்போ ரொம்ப அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு இல்லை. ஒவ்வொரு எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தபோதே எங்கள் மாமா வீட்டில எல்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா சுமங்கலி பிரார்த்தனைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் தவறாமல் சாப்பிட்டெல்லாம் முடித்து நல்லா அந்த இதெல்லாம் இது பண்ணிவிட்டு பெரிய ஹால் இருக்கும். ஹாலில் வந்து எல்லா லேடிஸும் கும்மி அடிப்பாங்க பாட்டு பாடி. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அது கூட நம்மலாம் பல நல்ல விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ கூட கும்மி அடித்து அது சந்தோஷமான நாள். மற்ற நாளெல்லாம் நம்ம ரொட்டீனாக இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த ஒரு சில விசேஷமான நாட்கள் ஒரு சிறந்த சாப்பாடு, அப்புறம் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுற ஒரு கெட் டுகெதர், அந்த மாதிரி ஒரு ஆடல் பாடல் எல்லாமும் வச்சு ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரோபோ மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா சர்வே எடுத்திருக்காங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து பேசிக்கவே மாட்டாங்களாம். இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுது எனக்கு தெரிஞ்சு. பெரியவங்க கூட எல்லாம் யாரும் பேசுறது கிடையாது, சில்ட்ரனும் பேசுறதில்ல. அவங்களுக்கும் மைண்டு வைப் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறதுல சொல்கிறாங்க, ஆனால் கிடையவே கிடையாது. பெரியவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பல விஷயம் அவங்களால சொல்ல முடியும். அப்புறம் அவங்களோட நல்ல ரீடிங் கெப்பாசிட்டியில் எவ்வளவோ இருக்குது, டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. ஆனால் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க கொஞ்சம் என்னமோ ஹை ஜாபுக்கான படிப்பெல்லாம் படித்ததுனால அவளுக்கான வேறெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. ஆனால் கூட அது ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. வீட்லேயே ஒருத்தருக்கு பேசிக்கிறது இல்லை. எப்போ பாரு ஒன்றா டிவி முன்னால் உட்காந்து வேறு எது பார்க்குறாங்க, டூரு இதெல்லாம் பார்க்குறாங்க, இல்லைன்னா இது பார்க்குறாங்க, ஃபோன். எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ஜோக் பார்க்குறது, அதை பார்க்குறது கூட ஏதோ ஃபோன்லேயே தான் உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வித்தவுட் ஃபோன் ஒரு ஜீவராசி கூட கிடையாது. ஜீவராசினா மக்கள் கிடையாது. இன்னும் நான் அனிமல்ஸ் பார்க்காத ஒன்று தான் குறை. அதுக்கெலாம் ஆரம்பித்தோம் இன் ஃப்யூச்சரில், அதுகளுக்கும் அறிவு இருந்ததுன்னா. அதனால் இப்போ வந்து ரொம்ப ஒரு ஃபோன் இதாக இருக்குது, க்ரேஸாக இருக்குது. இந்த ஃபோன்லேயே இருக்கிறதுனால இவங்க வந்து பேச்சு கம்மியாக எடுத்து என்ன இது பண்ணியிருக்காங்க, சர்வே எடுத்துருக்காங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் பேச தெரியாமல் போயிடுமாமா. பேச தெரியாது, பேசவும் மாட்டாங்களாம். இப்படிலாம் ஜெனரேஷன் மாறிச்சுன்னா கெடுதல் தானே. அதனால் கொஞ்சம் பேசுகிற தன்மை வீட்டில் இருக்கிறவங்களோடெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், பேசணும். ஒரு ஜோக்காவது ரசித்து சிரித்து பேசணும். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்குங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதுங்க வாழ்க்கையில், தயவுசெய்து அதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு சிறந்த நல்ல வெஜிடேரியன் உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்க. தேங்காயை பற்றியோ தேங்காய் எண்ணெய் பற்றியோ தவறான கருத்தை மனசில் வச்சுக்காதீங்க. தேங்காய் எண்ணெய் தேங்காயில் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஓகேயா? இன்றைக்கி நான் கூட ஓணத்துக்கு வந்து ஒரு அடப்பிரதமன், அப்புறம் வந்து ஒரு அவியல் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓலன் காளான் நிறையா இருக்குது, மெழுக்கு வரட்டி, அந்த மாதிரிலாம் கேரளா சமையல் நிறையா இருக்குது. நான் கூட நிறைய இந்த காலத்தில் எல்லாருமே போட்டிருக்காங்க யூடியூப்பில். நான் ஒரு என்னோடய நியூ பிகினர்ஸ்க்காக இந்த அவியலும் ஒரு பாயசமும் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து ரசிங்க. அடுத்த எபிசோடில் 40 இயர்ஸ் ஆனாலும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஆண்கள் பசங்களை பற்றி தான் பேச போகிறேன். ஏன் அந்த மாதிரிலாம் நடக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது கூட இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாவம் பசங்களாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போய்ட்றாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு துணை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. இது வந்து கூட இருந்துட்டு அதாவது என்னென்னா டாலரன்ஸ் கம்மியாக எடுத்துன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம், ஹாப்பி ஓணம். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். அப்புறம் ஸ்டே ஹெல்த்தி. ஹெல்த்து தான் உங்களோட சொத்து, உண்மையான சொத்து ஹெல்த்து தான். தங்கமோ வெள்ளியோ இல்லை வீடோ சொந்த வீடாது கிடையாது. ஹெல்த் இருந்தால் எல்லாமும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அதனால் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல தூக்கம், நல்ல உணவு, அப்புறம் நல்ல எக்ஸசைஸ். நம்பர் 1 பிளேஸில் எக்ஸசைஸ், செகண்ட் பிளேஸ் உணவு, தேர்ட் பிளேஸில் தூக்கம். இந்த 3 ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா நீங்கள் 100 வயதுக்கு மேலே வாழலாம். அதனால் கடவுள் அருளால் நீங்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.